கண்மணி ப்ரூனோவுக்கு காலையிலே குட் மார்னிங் சொல்லியாச்சு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்களும் மறக்காமல் 2 பேருக்கும் குட் மார்னிங் சொல்லிடுங்க. வழக்கம் போல் 2 பேருமே பார்த்தீங்கன்னா சவுண்டு தரவே இல்லை. அதனால தான் இன்றைக்கி ஓன் வாய்ஸ் கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ கொஞ்ச நாளாகவே கண்மணி இந்த சவுண்டு தரதே கிடையாது. காலையில் ஆனால் பயங்கர குஷியாக ஆட்டம் போட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் டைம் கொடுத்துட்டு அப்படியே என்ன செஞ்சுட்டேன், சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போல்லாம் சீக்கிரமாக சமைக்க வேண்டியதாக இருக்குது. பையன் 7:30 மணிக்கே வீட்டிலேருந்து கிளம்புறதுனால காலையிலே கொஞ்சம் கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக சேமியா கிண்டிட்டேன். எனக்கு சேமியா ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கள் ஊர் சைட்லலாம் தேங்காய் பூ போட்டு பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு இந்த மாதிரி காய்கறி போட்டு பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இன்றைக்கி அதை பண்ணிட்டேன். கூடவே பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை அன்றைக்கி மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தேங்க. இதை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். எப்போ வாங்கினாலும் இந்த மாதிரி ஏமாந்துருது. அப்படியே வெள்ளைக்கருவெல்லாம் பார்த்திங்கன்னா ரப்பர் மாதிரி இருந்துச்சு. சாப்பிடும்போது அந்த முட்டைக்குள்ளே ஒரு இதே இல்லை பார்த்துக்கோங்க. அப்படி வசமாக ஏமாந்துட்டேன் அப்படின்னு தான் சொல்லலாம். இன்றைக்கி மதியானம் சாப்பாடு பார்த்திங்கன்னா புளி சாதமும் முட்டையும் வச்சு அப்படியே சமாளிச்சுட்டு பிள்ளைங்க வந்து துவையல் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதனால் கொஞ்சம் வேலை மிச்சமாக போயிடுச்சு. அப்படியே பிள்ளைங்க அம்மா இன்றைக்கி ஸ்கூலில் வந்து கொண்டு விட்டுருங்க அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் அப்படியே ஸ்கூலில் கொண்டு விடுறதுக்கு அப்படியே கிளம்பிட்டோம். சரியா? நல்லபடியாக போயிட்டு வரோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.